நம்மளும் இந்த கேலக்ஸினிக்ஸை கற்றுக்கலான்னு பார்த்தா இது நம்மளை விடாது போல் அப்படிங்கிற மாதிரி தான் தோணிடுச்சு. கேலக்ஸினிக்ஸ் கற்றுறதுல டே 2 இன்னைக்கு என்ன அப்படின்னா, நைட் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு போயிட்டு வந்துட்டு அப்படியே கடைக்கு போயிட்டு ஒரு 10 ரூபா பால் பாக்கெட்டு ஒரு பழம் ஒன்று வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா என்னென்னா அதை ரெடி பண்ணுற ப்ராசஸ் தான். கொஞ்சம் காயாக வாங்கலை, ரொம்பவே காயாக வாங்கிட்டோம் போல். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை அப்படியே போட்டு பாலோட காய்ச்சி முடிச்சுட்டு மிக்சியை போட்டு ஒரு அடியை போட்டாச்சு. சரி, அது அப்படியே இருந்த நேரத்தில் கரெக்டான டைமிங்கில் என் தம்பி வந்து கம்பெனியில் கொடுத்த டேட்ஸ் எல்லாம் தந்தாச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அப்படியே போட்டு ஒரு அடியை போட்டுட்டு லைட்டாக ஒரு டெக்கரேஷனுக்காக போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் சரி கேலக்ஸினிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு போஸ்டிங்லாம் போட்டுட்டு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன்லாம் இந்த இது சொல்கிறாங்க. எனக்கு இன்ன வரைக்கும் ஒரு பேர் கூட தெரியாது. இதோட பேசிக்லேருந்து பேரெல்லாம் கற்றுக்கணும். அதுக்கப்புறம் பேசிக் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் எல்லாமே கற்றுக்கணும். அதுதான் நம்மளோட குறிக்கோள். இந்த 100 டேஸோட வீடியோவுமே அதுக்காக தான். ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, உன்னாலலாம் எதுவுமே பண்ணி நிற்க முடியாதுன்ட்டு. கரெக்டாக எண்ணி ஒரு வாரத்தில் நான் இதில் உள்ள ஏதாவது ஒரு ஸ்கில்லை மாஸ்டர் பண்ணி அடுத்த வீடியோ போடுவேன். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்த்துட்டே இருங்க. இந்த ஒரு நாளுக்கு ஒரு வாரக்குள்ளார கரெக்டாக போட்டுருவேன். அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் அப்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி, ஒரு வழியாக போதும் முடிச்சுக்கலான்னு பார்த்தாக்க இது எப்படி அதுக்குள்ளே முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷிங் டச்சாக்க ஜன்னலில் ஏறி நம்ம வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி பறக்கிறதுக்காக ஐடியா பண்ணோம். ஆனால் முடியல. சரின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு ஸ்குவாடை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரியான பசி. சரின்னு சொல்லிட்டு அரைச்சி வச்சுருந்த எல்லாத்தையும் சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அதை எடுத்து அப்படியே குடித்தேன். தரமாக இருந்துச்சு. காயாக இருந்தாலும் பரவாயில்ல, டேட்ஸ் போட்டதுனால நல்லா இருந்துச்சு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இணைப்பில் இருக்கவும்.